பார்க்க போகிறது 12th மேக்ஸ் 7th சாப்டர் எக்ஸசைஸ் 7.5ல செகண்ட் சம் பார்க்க போகிறோம். லிமிட்டட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இன்ட்டு 2x ஸ்கொயர் மைனஸ் 3 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 3. சரிங்களா? இப்போ இந்த சப்டிவிஷனுக்கு வந்து தேவைப்படும் இடங்களில் வந்து நம்ம லோபித்தான் விதியை பயன்படுத்தலாம். அப்போது ஃபஸ்ட்டு இங்கே வந்து நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ணி பார்க்கலாமா? இப்போ எக்ஸுக்கு இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? இன்ஃபினிட்டி எல்லை மதிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த எல்லை மதிப்பு இங்கே பிரதியீடு செய்யும் போது நமக்கு என்ன வரும்? 2 இன்ஃபினிட்டி ஸ்கொயர் மைனஸ் 3 டிவைட் பை எக்ஸுக்கு பை இன்ஃபினிட்டி ஸ்கொயர் மைனஸ் 5 இன்ட்டு இன்ஃபினிட்டி ப்ளஸ் 3 வருமா? இப்போ எப்படி ஜீரோவோடு நம்ம வந்து பெருக்குனாலும் வகுத்தாலும் ஜீரோன்ற மாதிரி இன்ஃபினிட்டியோட நம்ம வந்து என்ன நம்பர்ஸ் நம்ம எடுத்து ஆட் பண்ணாலும் டிவிஷன் பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கும்? அது இன்ஃபினிட்டி தான் கிடைக்கும். அப்போ இன்ஃபினிட்டியூ டிவைட் பை இன்ஃபினிட்டியூ. சரிங்களா? இது நமக்கு எப்படி இருக்குது? தேரப்பெறாத வடிவமாக இருக்கா? இப்போ என்ன பண்ணலாம்? எக்ஸை ஒரு தடவை பகீடு செஞ்சதுக்கப்புறம் எல்லை மதிப்பை பிரதியீடு செய்யலாமா? இப்போ கொஷின் லிமிட்டட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இன்ட்டு 2x ஸ்கொயர் மைனஸ் 3 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 3. சரிங்களா? இப்போ எக்ஸை பொறுத்து வகையீடு செஞ்சதுக்கப்புறமும் நமக்கு வந்து தேரப்பெறாத வடிவம் கிடச்சிச்சின்னா அதுக்கப்புறம் தான் நம்ம லோபித்தல் விதியை பயன்படுத்தணும். ஃபஸ்ட்டு எக்ஸை பொறுத்துங்க வகையீடு செய்யலாமா? இந்த 2 அப்படியே இருக்கும். ஃபஸ்ட்டு அடுக்கு பொறுத்து வகையீடு செய்யும் போது 2 மொழி வந்துடுமா? எக்ஸு அடுக்கு 2 மைனஸ் 1 வரும். அடுத்து அடுக்கு பொறுத்து வகையீடு செஞ்சது எக்ஸை பொறுத்து வகையீடு செய்யும் போது 1 மைனஸ் மாறிலி உறுப்பாக்கு தான். அப்போ எக்ஸை பொறுத்து வகையீடு செய்யும் போது 0 ஆகிடும். டிவைட் பை என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. அப்போ 2 எக்ஸு அடுக்கு 2 மைனஸ் 1 வருமா? எக்ஸை பொறுத்து வகையீடு செஞ்சுட்டு ஃபஸ்ட்டு அடுக்கு என்னக்கு அது முதல்ல வகையீடு செஞ்சுக்கணும். அடுத்து எக்ஸை பொறுத்து வகையீடு செய்யணும். அடுத்து எக்ஸை கொண்டு வகையீடு செஞ்சால் 1 மைனஸ் 5 அப்படியே வந்துடும். எக்ஸை பொறுத்து வகையீடு செய்யும்போது நமக்கு 1 ப்ளஸ் 3க்கு தான் மாறி உறுப்பு என்ன மாறும்? 0வாக மாறிடும். இங்கே எழுதிக்க லிமிட்டட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு எடுத்து இங்கே எழுதிக்கோங்க. ஈக்குவல் லிமிட்டட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டியும் 2 பெருக்குனா 4 எக்ஸு 2 மைனஸ் 1 மேலே 1 தான். 1 கூட பெருக்கும்போது சீன் நமக்கு இதே டைம் தான் கிடைக்கும். மைனஸ் 0 நமக்கு தேவை கிடையாது. 0வால் கூட்டினாலும் கழிச்சாலும் அதே நம்ம மதிப்பு தான் நமக்கு கிடைக்கும். அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து 2 எக்ஸு 2 மைனஸ் 1 அடுக்கு 1 கூட பெருக்கும்போது சீன் நமக்கு அது 2 எக்ஸ் அடுக்கு 1 வரும். மைனஸ் 5 இன்ட்டு 1 5 ப்ளஸ் 0 போட்டல் 1 தான், போட்டல்னாலும் 1 தான். இப்போ நம்ம எல்லை மதிப்பு பிரதியீடு செய்யணும். என்ன வரும் நமக்கு? 4 இன்ஃபினிட்டியூ டிவைட் பை 2 இன்ஃபினிட்டியூ மைனஸ் 5ன்னு வருமா? அப்போ இதனுடைய வடிவம் நமக்கு இன்ஃபினிட்டி டிவைட் பை இன்ஃபினிட்டியூ. இன்ஃபினிட்டியோட நமக்கு ஆட் பண்ணும் போது அதே சேம் நமக்கு இன்ஃபினிட்டி தான் கிடைக்கும். சரிங்களா? அப்போ இதுவும் நமக்கு தேரப்பெறாத வடிவமாக இருக்குது. இங்கே நம்ம லோபித்தாளின் விதியை பயன்படுத்தலாமா? அப்போது லோபித்தாளின் விதிப்படி பயன்படுத்தும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? நம்ம வகையீடு செய்யும் போது சேம் இந்த லிமிட்டட் இங்கே நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். லிமிட்டட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டியூ 4x டிவைட் பை 2x மைனஸ் 5. சரிங்களா? இப்போ இங்கே வகையீடு செஞ்சோம் பார்த்தீங்களா? அதை லோபித்தான் விதிப்படி இன்னொரு தடவை நம்ம வகையீடு செய்ய போகிறோம். கொஷின் வேணும் நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம். இப்போ வகையீடு செய்யும் போது என்ன வரும்? லிமிட்டட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டியூ. இப்போ 4 எக்ஸ் இருக்குது. எக்ஸை பொறுத்து வகையீடு செய்யும் போது 4 அப்படியே வந்துடும். எக்ஸை பொறுத்து வகையீடு செஞ்சால் 1 டிவைட் பை 2 எக்ஸை பொறுத்து வகையீடு செய்யும் போது 1 மைனஸ் மாறிலி உறுப்பாக இருக்கா? அப்போ 0 ஆயிரும். அப்போ என்ன வரும்? 4 இன்ட்டு 1 நமக்கு சேம் 4 வருமா? டிவைட் பை 2 இன்ட்டு 1 2 மைனஸ் 0 இங்கே போடல் 1 தான், போடல்னாலும் 1 தான். இங்கே நமக்கு எக்ஸ் மதிப்பே கிடையாது. அதனால் நம்ம வந்து பிரதியீடு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. 1 2 2 4 கேன்சல் ஆகுமா? அப்போ மதிப்பு என்ன? 2. அப்போ இதுக்கான மதிப்பு 2 ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க.